இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. இதை தவிர்த்து பார்க்கக்கூடியது எல்லாமே பருப்பொருள் மற்றும் ஒளி. இந்த ஒளி அப்படிங்கிறது ஃபோட்டான் அப்படிங்கிற அடிப்படை துகளால் ஆனது. அதே மாதிரி பருப்பொருள் அப்படிங்கிறது அணுக்களால் ஆனது. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து உருவாகிய அணு தான் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்ம பீரியாடிக் டேபிள்ஸில் பார்க்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்லேயுமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு அடிப்படை துகள், அட்டாமிக் நியூக்ளியஸ். அணுவின் உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை குவார்க்ஸ் அப்படிங்கிற அடிப்படை துகளால் ஆனவை. இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை உருவாக்கி இருக்கக்கூடியது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அடிப்படை துகள்கள். இதை பற்றி படிக்கக்கூடியது துகள் இயற்பியல், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் அப்படிங்கிறது உடைக்க முடியாத ஒரு அடிப்படை துகள். இது எங்கிருந்து வந்துச்சு? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படிங்கிறது குவார்க்குகளால் ஆனது. புரோட்டான் ரிப்பல் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலுவான அணு இடை விசையால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விசையை தரக்கூடியது அந்த குவார்க்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய க்ளூவான்கள். புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களுக்கு குவார்க்குகள் மூலியமாக தான் நிறை, மாஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதே போல் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு நிறை எங்கிருந்து வந்துச்சு? குவார்க்குகளுக்கு நிறை எங்கிருந்து வந்துச்சு? ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் ரேடியோ ஆக்டிவ் டீகே, கதிரியக்கத்தில் வலுவற்ற அணுசக்தி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது. இதற்கு காரணம் W மற்றும் Z போசான்கள். இந்த போசான்களுக்கு நிறை எங்கிருந்து வந்துச்சு? இயற்கையில் இருக்கக்கூடிய தேர்ட் நோன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். லைட் எங்கிருந்து உருவாச்சு? லைட்டுங்கிறது ஃபோட்டான் அப்படிங்கிற நிறை, மாசே இல்லாத ஒரு துகள். அது எங்கிருந்து உருவாச்சு? ஸோ இப்போ 3 விதமான விசைகள் மற்றும் அது தொடர்புடைய துகள்கள் எங்கிருந்து உருவாச்சு? அதற்கு நிறை அளிப்பது என்ன? நிறை இல்லாமல் போவதற்குண்டான காரணம் என்ன? இது போன்ற அடிப்படை துகள்களை உருவாக்கக்கூடிய துகள் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற ஒரு துகள். உருவாக்கப்பட்ட அடிப்படை துகளுக்கு நிறை, மாஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது ஹிக்ஸ் ஃபீல்டு. மாஸ் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணமும் ஹிக்ஸ் ஃபீல்டு. கெமிஸ்ட்ரியில் எப்படி பீரியாடிக் டேபிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட எலிமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படை துகள்கள், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 1954ஆம் ஆண்டு யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேஷன்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய அக்ரோனிம் தான் CERN. சுவிட்சர்லாண்டில் ஜெனீவா பக்கத்தில் ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து பார்டரில் 27 கிலோமீட்டர் சுற்றளவு 175 மீட்டர் ஆழத்தில் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அப்படிங்கிற அமைப்பை CERN அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பு 10,000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், கட்டிட வடிவமைப்பாளர்கள், பொறியாளர்களால் உருவானது. கொலைடு அப்படின்னா மோதுவது, லார்ஜ் அப்படிங்கிறது இந்த அமைப்பை சுட்டக்கூடியது. ஹேட்ரான் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் ஆர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பற்றி ஒரு பேசிக் தெரியணும். கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படை துகள்களை 2 வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று ஃபெர்மியான்ஸ். இதில் 3 தலைமுறைகளாக குவார்க்குகள் மற்றும் லெப்டான்களாக வகைப்படுத்துகிறாங்க. இரண்டாவது வகை இடைவினைகள் விசை கடத்திகள், போசான்கள். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்கேலார் அப்படிங்கிறது எண் மதிப்பை மட்டுமே கொண்டது. வெக்டார் அப்படிங்கிறது எண் மதிப்பு கூடுதலாக திசை பண்பை கொண்டது. இங்கிலீஷில் எண் மதிப்பு அப்படின்னா மேக்னிடியூட், திசை அப்படின்னா டைரக்ஷன். பொதுவாக இந்த ஹிக்ஸ் ஃபீல்டை ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, பட் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் போசானாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ரீசன், ஹிக்ஸ் போசானுக்கு ஸ்பின்னுங்கிறது 0, அதற்கு தற்சுழற்சி அப்படிங்கிறது கிடையாது, நிறை மட்டுமே உள்ளது. ரிமைனிங் வெக்டார் போசான்ஸ் ஆர் காஜ் போசான்ஸ், க்ளூவான்ஸ், ஃபோட்டான்ஸ், W அண்ட் Z போசான்ஸை வகைப்படுத்தியிருக்காங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான குவார்க்குகள் சேர்ந்து உருவாக்குபவை பேரியான்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் குவார்க் வில் ஃபார்ம் பேரியான்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் குவார்க் வில் ஃபார்ம் மீசான்ஸ். இரட்டைப்படை எண்ணிக்கையிலான குவார்க்குகள் சேர்ந்து உருவாக்குபவை மீசான்கள். புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவை 3 குவார்க்குகளால் ஆனவை, அதனால் அவை பேரியான்ஸ். இந்த பேரியான்ஸ் அப்படிங்கிறது ஹேட்ரான் வகைப்பாடுக்குள்ளே வருது. ஸோ இந்த LHC லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அமைப்பில் ஹேட்ரான்ஸை மோத விடுறாங்க.
இது போன்ற ஆய்வுகள் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவியல் கோட்பாட்டிற்குண்டான ஆதாரமானது கிடைக்கலாம் அல்லது துகள் இயற்பியல் பற்றிய நம்முடைய அறிவு மேம்படலாம். விண்வெளிக்கு 2021 இறுதி அல்லது 2022ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்ப போகிறாங்க. பூமியிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய டெலஸ்கோப்ஸ், ஆல்ரெடி விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ், இதிலிருந்து வரக்கூடிய தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு, ஸ்டார்ஸ் ரெட் ஷிஃப்ட் ஆகுது. இது எல்லாமே பெருவெடிப்பு நிகழ்ந்தது உண்மை, பிக் பேங் நடந்தது உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஒளி ஃபோட்டான் என்னும் நிறையற்ற அடிப்படை துகளால் ஆனது. நம்முடைய விஞ்ஞானிகள் வெற்றிடத்தில் ஒளி பயணப்படும் வேகமான ஒளியின் வேகத்தை கணக்கிட்டிருக்காங்க. ஃபோட்டானை போல பிற அடிப்படை துகளுக்கும் நிறை என்பது இல்லாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சமே விசித்திரமாக இருந்திருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றியிருக்கும் அணு ஹைட்ரஜன். அதனுள் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் என்பது இருக்கும். உதாரணமாக, ஃபோட்டான் என்னும் அடிப்படை துகள் போல எலக்ட்ரானுக்கு நிறை என்பது இல்லாமல் இருந்தால் ஹைட்ரஜன் அணு உருவாகி இருக்காது. ஹைட்ரஜன் அணு உருவாகாவிட்டால் நட்சத்திரங்களும் கோள்களும் உயிர்களும் இருந்திருக்காது. பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின் உருவான இந்த பிரபஞ்சத்தில் இருந்த அடிப்படை துகளுக்கு நிறை என்பது இல்லாமல் இருந்தது. பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் ஃபோட்டான் குளூவான்களை தவிர்த்து பிற அடிப்படை துகள்கள் நிறையை எட்ட ஆரம்பித்தன. ஒரு பருப்பொருளுக்கு நிறை என்பது எப்படி உருவாகிறது என்பதற்குண்டான அறிவியல் கோட்பாட்டை பீட்டர் ஹிக்ஸ், பிரான்கோயிஸ் இங்லெட் மற்றும் ராபர்ட் ப்ரவுட் ஆகிய ஆய்வறிஞர்கள் முன்வைத்தனர். அக்கோட்பாட்டின்படி பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின்னர் ஒரு விசைப்புலம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் உருவானது. அடிப்படை துகள்கள் இந்த விசைப்புலத்தில் தொடர்பு கொண்டாலோ அல்லது இடைவினை புரிந்தாலோ அந்த அடிப்படை துகளுக்கு நிறை என்பது உருவாகிறது. நிறையெட்டிய அடிப்படை துகள்களே பருப்பொருளாக மாறுகின்றன. அதுவே குளூவான்கள், ஃபோட்டான்கள் போன்ற அடிப்படை துகள்கள் இந்த விசைப்புலத்தில் இடைவினை புரியாமலோ அல்லது தொடர்பு கொள்ளாமலோ இருப்பதால் அவைகளுக்கு நிறை என்பது இல்லாமல் இருக்கிறது. தற்போது இந்த விசைப்புலத்தை ஹிக்ஸ் புலம் என்று அழைக்கிறார்கள். ஒரு விசைப்புலம் இருக்கிறதா என்பதை கண்டறிய 2 வழிகள் உண்டு. உதாரணமாக, அடிப்படை துகளான எலக்ட்ரான் தொடர்பு கொள்ளுதல். எடுத்துக்காட்டு, மின்காந்த புலம் இருப்பது உறுதியாகிறது. இரண்டாவது வழி அடிப்படை துகளை உருவாக்குதல். எடுத்துக்காட்டு, ஒளிரும் மின்விளக்கு. மின்காந்த புலம் இருப்பதால் மின்காந்த அலையான ஒளி என்பது உருவாகிறது. ஒளி என்பது நிறையற்ற ஃபோட்டான். இதுபோல எளிமையாக ஹிக்ஸ் புலத்தை கண்டறிவது கடினம். நாம் கண்டறிய வேண்டுமே ஆனால் ஹிக்ஸ் போசான் என்னும் அடிப்படை துகளை 2 அடிப்படை துகள்களை அதிகப்படியான ஆற்றலில் மோத விடுவதன் மூலம் கண்டறியலாம். அடிப்படை துகள்களை முடுக்க விஞ்ஞானிகள் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் என்னும் அமைப்பை உருவாக்கினர். இயற்கையில் உள்ள பெரும்பான்மையான அடிப்படை துகள்களைப் போல ஹிக்ஸ் போசான் அடிப்படை துகளும் நிலைத்தன்மையற்றது. ஒரு ஹிக்ஸ் போசான் 4 எலக்ட்ரான்களாகவோ 2 ஃபோட்டான்களாகவோ பிற அடிப்படை துகள்களாகவோ மாறக்கூடியது. இதனால் விஞ்ஞானிகள் LHC அமைப்பில் 2 துகள்களை அதிக ஆற்றலில் மோதவிடும் போது புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய ஒரு துகள் ஹிக்ஸ் போசானாக இருக்கலாம் என்று கருதினர். இதனால் விஞ்ஞானிகள் கூர்ந்து ஆய்வு செய்ததில் மோதலுக்கு பின்னர் உருவாகியிருக்கக்கூடிய அடிப்படை துகள்களின் மூலம் ஒரு இடத்தை சுட்டியது. அந்த இடத்தில் இருந்த துகள்தான் நிலைத்தன்மையற்ற ஹிக்ஸ் போசான் என்னும் துகள். இவ்வாறு ஹிக்ஸ் போசான் என்னும் துகளானது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 புரோட்டான்களை அதிக வேகத்தில் அதிக ஆற்றலில் எதிரெதிர் திசையில் மோதவிடும் இந்த ஆய்வை பல கோடி முறை செய்து 2012ஆம் ஆண்டு ஒரு முடிவுக்கு வந்தனர். ஒவ்வொரு மோதலின் ஆய்வின் முடிவில் வெவ்வேறு விதமான அடிப்படை துகள்கள் ஒரு அடிப்படை துகளின் இருப்பிடத்திலிருந்து வந்ததை ஆய்வாளர்கள் உறுதி செய்தனர். அந்த ஒரு துகள் ஹிக்ஸ் துகள் அல்லது ஹிக்ஸ் போசான் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டிற்கு, LHCயின் அட்லஸ் மற்றும் CMS ஆய்வுக்கூடங்களை சொல்லலாம். அட்லஸில் நடந்த சோதனையில் மோதலுக்கு பின்னர் உருவான ஹிக்ஸ் துகளிலிருந்து நிறை மாஸ் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்கள் உருவாகியது. CMS ஆய்வுக்கூடத்தில் மோதலுக்கு பின்னர் உருவான ஹிக்ஸ் போசான் என்னும் அடிப்படை துகளிலிருந்து 2 நிறையற்ற வித்தவுட் மாஸ் 2 ஃபோட்டான்கள் உருவானது. இதுவே ஹிக்ஸ் புலம் அல்லது ஹிக்ஸ் ஃபீல்டு இருப்பதற்கு ஆதாரமானது. நிலைத்தன்மையில்லாத ஒரு ஹிக்ஸ் போசான் என்னும் அடிப்படை துகளானது பிற அடிப்படை துகளை உருவாக்குகிறது. அப்போது அந்த பிற அடிப்படை துகளானது ஹிக்ஸ் புலம் அல்லது ஹிக்ஸ் ஃபீல்டில் தொடர்பு அல்லது இடைவினை புரிவதால் நிறை எட்டுகிறது. அதற்கு மாஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சி எலக்ட்ரானாகவோ நியூவானாகவோ மாறுது. அதுவே புதிதாக ஹிக்ஸ் போசானிலிருந்து உருவாகிய அடிப்படை துகளானது ஹிக்ஸ் புலத்தில் தொடர்பு அல்லது இடைவினை கொள்ளவில்லை என்றால் வித்தவுட் மாஸ்
நிறையில்லாத குளூவான்களாகவோ ஃபோட்டான்களாகவோ மாறுகிறது. பீட்டர் ஹிக்ஸ் அண்ட் ஃப்ரான்கோயிஸ் இங்லட் 1964 ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஃபிக் தியரிக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸாக அமைஞ்சது. 2013 ஆண்டு 2012 ஆண்டிற்கான இயற்பியலின் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் ஃபார் த இயர் 2012 உண்டானதை 2013 சயின்டிஸ்ட் பீட்டர் ஹிக்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரான்கோயிஸ் இங்லட் ஆகிய இருவருக்கு வழங்கினாங்க. 4 types of forces in nature: strong nuclear force, weak nuclear force, electromagnetic force and gravitational force. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 types of forces ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆல்சோ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை பற்றியும் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. பொதுவெளியில் ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிட்ட மதம் அல்லது நம்பிக்கை அல்லது கோட்பாடை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஹிக்ஸ் போசானுக்கு புனைப்பெயர் நிக்நேமாக காட்ஸ் பார்ட்டிகிள் ஆர் காட் பார்ட்டிகிள், ஹிக்ஸ் போசானை கடவுளின் துகள் அல்லது கடவுள் துகள் என்று அழைப்பதை ஆய்வறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன், ஓவர்வியூ கூட நான் சொல்லலை. அதனால் துகள் இயற்பியல் பற்றி ஆர்வமுள்ளவர்கள் மேலும் விவரங்களுக்கு CERN இணையதள பக்கத்தை பாருங்கள். துகள் இயற்பியல் தொடர்பாக பல புத்தகங்கள் படித்து புரிந்து தெரிந்து கொள்வது கடினமாக தோன்றினால் CERN இணையதள பக்கத்தில் முடிந்தவரை மிகவும் எளிமையாக விளக்கப்பட்ட காணொளிகளை பார்க்கவும்.